அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் பாடல். குற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, துணைவனன்றி பகைவனட உண்ணாதீர் உலகில், கற்றவரும் கல்லாரும் கவிந்திருந்தான் தீதே, கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் இதை சம்மதியாது என்மனமோ உமது கண்மனமோ வன்மனமோ தன்மனமோ அறியேன், எற்றிதனை தடித்திடலாம் என்னோடு சேர்ந்திடும், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரு சிறிய கதை. இப்போ வந்துட்டு ஒரு ஊர்ல ஒரு கடை இருக்கு. அந்த கடை வந்துட்டு அந்த கடையில வந்துட்டு இந்த கணக்கு எழுதுறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த கணக்கு எழுதுறவங்க ஓனர், இவங்க 2 பேரும் தான் அந்த கடையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு அந்த கணக்கு எழுதுறவங்க வந்துட்டு இந்த ஓனர் வந்துட்டு அந்த கணக்கு எழுதுறவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்த பையனை நம்ம தனியா கடையவே கொடுத்தாலும் ஒரு பொருள் எடுக்க மாட்டான், திருட மாட்டான்னு ரொம்ப நம்பிக்கை வச்சு, பையன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு எல்லாமே ஒப்படைப்பாரு. அப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நைட்டு அவர் எப்பயுமே வழக்கமா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை வாங்கினாங்க, வசூல் எவ்வளோ, லாபம் எவ்வளோ, நஷ்டம் எவ்வளோ, அதெல்லாம் ஒரு நோட்லயே எழுதி வச்சிருவாரு. அப்புறமா மீதி லாபம் எவ்வளோ இருக்குன்னு கீழே எழுதி வச்சிருவாரு. எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு நாள் இவருக்கு காசு தேவைப்பட்டிருக்கு. அப்போ இவருக்கு நினைச்சு பாக்குறாரு, சரி நம்ம ஓனரு நம்ம திருட மாட்டோம், ஒரு நாள் கூட இவர் உள்ளேயே வந்தது இல்ல, நம்ம ஒரு 2 நாள் மட்டும் எடுத்துப்போம் அப்படின்ட்டு ஓனருக்கு தெரியாம எடுத்துக்கிறாரு. ஓனருக்கு தெரியாம எடுத்த உடனே அப்புறமா அந்த கலெக்டரை வந்துட்டு 2 நாள் கம்மியா எழுதிறாரு. கம்மியா எழுதுனதுக்கு அப்புறம் இவரும் திருடிட்டமேன்னு மனசுல ரொம்ப ஒரு மாதிரியே இருந்திருக்கு. திருன்னா ஒரு பதட்ட மாதிரி வரும்ல, அந்த மாதிரியே இருந்திருக்கு. அப்புறமா வந்துட்டு இந்த வெளியே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது சொல்றாரு, என்னப்பா தம்பி, உங்க ஓனருக்கு நீ ரொம்ப விசுவாசமா இருக்க போல அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப மனசே கேட்கல. அப்புறமா சரி இந்த ஊர்ல இருந்தா வேலைக்கு ஆகுது, பக்கத்து ஊருக்கு ட்ரெயின் பிடிச்சு போயிடலாமேன்னு ஒரு ட்ரெயின் பிடிக்கிறாரு. ட்ரெயின் பிடிச்சு அங்க போகும்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு சந்திச்சிருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு இப்ப முன்னாடி வராரு. அவர் எதுக்கு வராருன்னே தெரியல, பட் இவருக்கு பயமாயிருக்கு. ஐயோ கண்டுபிடிச்சிருவானோ, கேட்டுருவானோ ஒரு பயமாயிருச்சு. பயமானதுக்கு அப்புறம் இவரும் வந்து உட்காந்துட்டு அவரும் கேட்கறாரு, நீ உங்க முதலாளிக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு, இதே மாதிரி இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வராங்க. ஐயோ எதுக்குடா இப்ப போலீஸ்னு அவரு ரொம்ப பயந்துடுறாரு. ரொம்ப பயந்து ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரா. அப்புறமா இந்த போலீஸ் வந்து இவரு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. அப்புறமா டிடிஆர் வர்றாரு. அவரை பார்த்தும் பயந்துட்டு, ஐயோ இதுக்கு மேல இந்த ட்ரெயின்ல இருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு அடுத்த ஸ்டேஷன்லயே இறங்கி ஓடி கடைக்கு போயிடுறாரு. கடைக்கு போய் அந்த நோட்டுக்குள்ள கணக்கு எழுதுற நோட்டு, அந்த நோட்ல ஓரத்துல இன்று என்னுடைய கடன் அவரோட பேரை போட்டு 2 நாள் அப்படின்னு எழுதிட்டு அவரும் விட்டு, எப்பயும் நைட்டு அந்த முதலாளியோட வீட்டுக்கு போய் சாவியை கொடுத்துட்டு இவரு வீட்டுக்கு போயிடுவாரு. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி சாவியை கொடுத்துட்டு இவரு வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு வந்து அந்த 2 நாவை முதலாளிகிட்ட கொடுத்து, இந்த மாதிரி நான் சொன்னாரு, அந்த மாதிரி நான் 2 நாள் எடுத்தேன், அந்த நோட்ல எழுதிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி, இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா, எந்த பொருளையும் திருடக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் உண்மையா இருக்கணும். ஒருத்தங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கையை நாங்க வீண் போக கூடாது. சோ யாரும் திருடாதீங்க. நன்றி, வணக்கம்.